இந்த சேகர் பய வேற சிக்காமையே சுத்திட்டு இருக்கிறானே, அதை பத்தி யாரும் கவலைப்பட்ட மாதிரியே தெரியலையே. தமிழ்நாடு இஸ் கெட்டிங் அன்சேஃப் ஃபார் அஸ். என்ன ஜி ரொம்ப சோகமா இருக்கீங்க, என்னாச்சு? ஆமா என்னாச்சு, ஜனங்கள்லாம் பழைய மாதிரியே நிம்மதியா இருக்கானுங்க. என்னது இத்தனை பிரச்சனை நிம்மதியா இருக்காங்களா? இம்பாசிபிள். அதுக்கா நீங்க சோகமா இருக்கீங்க? ஆமாங்க, பழைய மாதிரியே படம் எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது போதா குறைக்கு IPL வேற வந்து பிராணனை வாங்கிட்டு இருக்கு. ஆமா சார், 3ஆம் தேதி கெடுவிலையும் வாரி அமைக்க முடியாதுன்னு வாய்தா கேட்டிருக்கோம். பயங்கரமா கதறுவான்னு பார்த்தா சவுண்டே இல்ல. ஒருவேளை பழகிட்டாங்களோ? அப்புறம் பழகாதா பின்ன? ஒரே மேட்ரு போட்டு அரைச்சிட்டு இருந்தா அவனுங்களுக்கு போர் அடிக்குமா இல்லையா? அதான் தண்ணி ஆச்சு வேற தானே ஆச்சுன்னு அவங்க பாட்டு பொழப்ப பார்க்க போயிட்டானுங்க. இந்த சேகர் பய வேற சிக்காமையே சுத்திட்டு இருக்கிறானே, அதை பத்தி யாரும் கவலைப்பட்ட மாதிரியே தெரியலையே. இவனை தலைமறைவா பழனி திருப்பதி ஒரு ரவுண்ட் போயிட்டு வாடான்னு நினைச்சேன். செய்தி எல்லாம் வந்துருச்சு. இந்த நாயை ஒரு மனுஷன் மதிக்க மாட்டான். ஹெவியா ஏதாவது சம்பவம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் நீட்டு வருது இல்ல, எப்படி கதறுவானுங்க. போன வருஷம் திடீர்னு வந்தனால அவ்வளவு சவுண்டு. இந்த வருஷம் பொத்துனாப்புல எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ற ஐடியால இருக்கிறானுங்க. ஐயோ, பாஸ் பண்ணிடுவானுங்களோ? வடக்குல இருக்க மாட்டு மூலியனுங்களே பாஸ் பண்ணும்போது இவனுங்க பண்ண மாட்டானுங்களா? சிலபஸ் வேற CBSE ரேஞ்சில ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கானுங்க. இன்னும் 2-3 வருஷத்துல நீட்டியே ஃபுல்லா ஆக்குபை பண்ணாலும் பண்ணிடுவாங்க ஜி. தப்பாச்சே, இவனுங்களை அப்படி நிம்மதியெல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ண விடக்கூடாது. கொஸ்டின் பேப்பரை டஃப் ஆக்கிட்டா நாசமா போச்சு. நம்ம ஆத்து குழந்தைங்களும் எழுதுதோன்னா கொஸ்டின் பேப்பரை எங்கேயாவது டஃபா ஆக்கிட போறேன். வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒருத்தனுக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன கேட்பான்? சோறு கேட்பாங்க. இப்போ சோறு கேட்கறவன சவுக்கால் அடிச்சா சோத்த மறந்துடுவான்டா. அதே மாதிரி சுத்தி நெருப்ப வச்சு விட்டு சோத்த போடாம சவுக்கால அடிச்சோம்னா என்ன தெரியுமா பண்ணுவான்? ஐயோ நெருப்பு அணைச்சிருங்க, சவுக்கால வேணா அடிச்சுக்குங்க, சோறு கூட போடாதீங்கன்னு கதறுவானுங்கல்ல. அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்க அப்ளை பண்றோம். ஜி எப்படி ஜி? ஒரே உரண்டை டவுசர் போட்டா மட்டும் பத்தாது. பெரியவாள்லாம் நம்ம எல்லாத்துக்குமே எழுதி வச்சுட்டு போயிருக்கா. படிச்சாதான் புத்தி, தெளிஞ்சாதான் சித்தின்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் பாவம் இல்லையா? இப்படிலாம் பண்ணா நம்ம புஷ்பம் மயிர்லயும் கூட மலராது. இதெல்லாம் நேக்கும் தெரியும். பாவம் இல்ல பாவம், இதாண்டா அம்பி சான்ஸ். இத விட்டா இவாளை பழி வாங்குறதுக்கு 7 ஜென்மத்துக்கும் நம்மளுக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடும். அதனால இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் பேசின்னு இருக்காம டெரரா வேலை செஞ்சு பழி வாங்கணும். புரிஞ்சுதா? நாம தலையாட்டின்னு இருக்குது. டேஞ்சரஸ் தான் சார். என்ன சார் இது? எதுவா இருந்தாலும் என்ன தாண்டி உள்ள போட பார்க்கலாம். சார் என்ன சார் மகுடியில ஊதுறீங்க? இந்த மகுடி ஊதுனா உள்ள இருக்கிற பிட்டு வெளியே வரும். சார் சார் என்ன சார் போட்டோலாம் பிடிக்கிறீங்க? இது புது ஆப். பிட் எங்க இருந்தா தெரியும். என்னடா அது ஒரு பிட்டு இருக்க மாதிரி தெரியுது சார்? பிட்டெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இருடா வரேன். ஒண்ணு போடல சார். மணமகனே வா. சார் என்னடா படிச்செல்லாம் மறந்துச்சா? எல்லாமே மறந்துச்சு சார். இப்போ உள்ளே போ. இல்ல ஈர்பேனெல்லாம் இருக்காது மேடம். போன தடவையே செக் பண்ணாங்களா, அதனால இந்த தடவை எல்லாம் சுத்தாச்சு நீட்டா வந்துட்டேன். என்ன மேம் தலாவீங்க? உள்ள சளிதான் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. நேத்தானே மழை பெஞ்சுச்சு. ஸ்கூல்ல வேலை பார்க்க நேரத்துக்கு பேச காலேஜ்ல வேலைக்கு போலாம். எங்க மேடம்? அருப்புக்கோட்டை காலேஜ்க்கா? பெற்றோர்கள்லாம் உள்ள ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். உள்ள எப்படி போயிட்டு இருக்காங்க சார்? போன வருஷம் நீங்க பண்ண கூத்தெல்லாம் பார்த்துட்டு என் பையன் பனி தட்டியோட கூட்டு வந்தேன் சார். அதுக்குள்ளே மிஷினை விட்டு செக் பண்றானுங்க சார். இந்த அழிப்பு அந்த அழிப்புன்னு 1 மணி நேரம் அலைய விட்டுட்டு இப்பதான் சார் உள்ள போறோம். என்னதான் சார் நாங்களாம் பண்றோம்? எப்படிதான் சார் போய் எக்ஸாம் எழுதுவான்? என்ன சார் சார் $1,000 பேஸ்ல சலுகை செஞ்சுங்க. சும்மா குறை சொல்லணும்னே சொல்லிட்டு இருக்கா. என்ன சும்மா சீன் போட்டுட்டு இருக்காளா? வேலாம் ஏர்போர்ட்ல செக் பண்றது கிடையாது, தெரியாம கேட்கறேன். அங்க போய் அழுவாளா? வரலாம் எல்லாம் போர்க்கொடி கூட தூக்கிட்டு நிப்பாளா? ஏர்போர்ட்ல ஏன் செக் பண்றாடா?
இல்லை சார், கவர்மெண்ட் எதை பண்ணாலும் சும்மா குறை சொல்கிறதுக்குன்னே சுற்றிட்டு இருக்கு சார் ஒரு கும்பல். இதெல்லாம் யூ கான் டேக் இட் லைக் தட்டுங்க. சும்மா சும்மா ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸுங்க, அவ்வளோதான், வேற என்ன சொல்கிறது. சும்மா சும்மா நம்ம அங்க ஒரு குட்டி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க என்ன ஆகுதுன்னு பாப்போம். குட்டியா பாப்போமே. ஐயோ, இது நம்ம பாடியாச்சே. ஏய் சேஷோ, why are you semi-nude? என்ன ஆயிடுச்சு? செக் பண்றேங்கிற பேர்ல பூணுல இருக்க சொல்றாப்பா. வாட்? ஐயோ, என்னப்பா செய்யறது? டோன்ட் கிரைடா, டோன்ட் கிரை. வாண்ட் டு பிகம் டாக்டர் நோ? டோன்ட் கிரை. அத அறுத்து தெரிஞ்சுண்டு போய் எக்ஸாம் எழுது. இந்த எக்ஸாமே நம்ம வாக்கு தான்டா. வாண்ட் டு பிகம் டாக்டர். கோ வித் கான்ஃபிடன்ஸ். பார்த்தாடா சார் என்ன நடந்துச்சுன்னு? அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கா சார். அந்த கயிறு சும்மா சிவனேன்னு தொங்கிட்டு இருந்திருக்கு. அது என்ன அறுக்காட்டி என்ன கிடக்குது? இல்ல சார், தெரியாம கேக்குறேன். அடுத்தவா நம்பிக்கையில கை வைக்கிற உரிமை யாரு சார் கொடுத்தா வாழ்க்கலாம்? இல்ல சார், இது வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், தமிழ்நாடு இஸ் கெட்டிங் அன்சேஃப் ஃபார் அஸ். அவ்வளவுதான் சொல்ல முடியும். பார்த்தாளா? I said no. Answer. நீட் தேர்வு தொடர்பான செய்திகளை பிறகு பார்ப்போம். மாணவர்களுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன, எங்களுக்கு நாங்கள் போட்ட கட்டுப்பாடுகள் தான் முக்கியம் என்று கத்திக்கொண்டிருக்கும் தலைவரை இப்பொழுது பார்ப்போம். தேர்வுக்கு நேரத்துக்கு வர்றது ஒரு பிரச்சனையா? சில பொருட்களை தடை பண்ணியிருக்காங்க, அதை கொண்டு வராம இருக்கிறது ஒரு பிரச்சனையா? ஏதோ உயிரே போன மாதிரி லபோதிபோன்னெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. These fellows are anti-Indian fringe elements-ங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் நம்மளுக்காகத்தான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தலைவர். சும்மா அது புரிஞ்சுக்காம இது எல்லாமே நமக்காகத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா? சும்மா இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூவா கிரியேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்களும் அதை மதிக்க மாட்டோம். அடுத்தது என்னையா? வெயில் நேரத்தில் வெளியேற்றும்படியான இது போன்ற அற்புதமான காட்சிகளை காண செட்டப் பண்ணுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. ಸಂಜಾನೆ ತೋನೆ ತಾನೀನೇ ನಾನು ಅವ ತುಂಬಕ ತಾನೆ ಅಂಬಿ ಲಂಬಾನೋ